தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 19வது வசனம். 1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது சவுலும் அவர்களும் இஸ்ரவேலர் எல்லாரும் ஏலா பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஏலா பள்ளத்தாக்கு ஒரு முக்கியமான யுத்த களமாகும். அந்த யுத்த களத்திலே 2 சேனைகள் எதிரெதிராக நிற்கின்றது. ஒரு பக்கம் இஸ்ரவேலின் சேனை, மறுபக்கம் பெலிஸ்தரின் சேனை. திடீரென்று பெலிஸ்திய இராணுவத்தில் இருந்து கோலியாத் என்னும் இரட்சகன் எழும்பி வந்தான். அவன் இஸ்ரவேலருக்கு சவால் விட்டு, உங்களில் யார் என்னோடு நேருக்கு நேர் நின்று யுத்தம் செய்ய முடியும் என்று கேட்டான். கர்த்தரை நிந்தித்தான். 40 நாட்கள் கடந்து போயிற்று. ஆனாலும் இஸ்ரவேலர்களில் ஒருவனும் தைரியமாய் அவனுக்கு எதிர்கொண்டு நின்று யுத்தம் செய்ய முன்வரவில்லை. முடிவாக தாவீது அந்த ஏலா பள்ளத்தாக்குக்கு வந்தான். கல்லையும் கவனையும் வைத்து கோலியாத்தை வீழ்த்தினான். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கும் நீங்கள் ஒரு யுத்த களத்தில் நிற்கிறீர்கள். உங்களை எதிர்த்து நின்று யுத்தம் செய்ய ஒரு சத்துரு உண்டு. அவன்தான் லூசிபர் என்று சொல்லக்கூடிய சாத்தான். அவனுக்கு பின்னால் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் நிற்கின்றன. இது எபேசியர் 6:12 நாம் வாசிக்கிறோம். உலகம், மாம்சம், சாசோடு நீங்கள் யுத்தம் செய்தே ஆக வேண்டும் என்று ஆவிக்குரிய கிருபையின் காலத்துல நாம் இதை கவனிக்கிறோம். வேதத்துல பல யுத்தங்களை நாம் பார்க்கலாம். சில போர்க்களங்கள் கண்ணுக்கு தெரிகின்றது, ஆனால் சில போர்க்களங்கள் கண்களால் காண முடியாதவை. ஏதேன் தோட்டம் ஒரு போர்க்களம் என்பது ஆதாமும் அறியவில்லை, ஏவாளும் அறியவில்லை. சாத்தான் சர்ப்பத்திற்குள் புகுந்து வஞ்சிக்கும்படி உள்ளே வந்துவிட்டான். நம்முடைய சரீரத்தில் இரத்த மண்டலம் காண முடியாத ஒரு யுத்த களம். எப்படியோ உள்ளே புகுந்துவிடும் நோய் கிருமிகள் இரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்களோடு யுத்தம் செய்கின்றன. நோய் கிருமிகள் வென்றுவிட்டால் வியாதி நம்மை தாக்குகின்றன. வெள்ளை அணுக்கள் வென்றுவிட்டால் ஆரோக்கியத்தோடு நாம் விளங்குகிறோம். இது ஒரு மறைவான ஒரு யுத்தம். அது நம்முடைய சரீரத்தில் நடக்கிற யுத்தம். காணக்கூடிய யுத்தங்களாக முதலாக உப்பு கடலாகிய சித்தீம் பள்ளத்தாக்கு விளங்கியது. ஆதியாம் புஸ்தகம் 14:3 நாம் வாசிக்கிறோம். சினேயாரின் ராஜாவாகிய அம்ராப்பேலும் அவனோடுள்ள ராஜாக்களும் சோதோமின் ராஜாவாகிய பேராவோடும் கொமோராவின் ராஜாவாகிய பிர்சாவோடும் யுத்தம் பண்ணினார்கள். இவர்கள் எல்லாரும் உப்பு கடலாகிய சித்தும் பள்ளத்தாக்கிலே கூடினார்கள் என்று ஆதியாகும் புஸ்தகம் 14:1-3 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். கில்போவா மலைகள் ஒரு யுத்த களம், ரெவிதீம் ஒரு யுத்த களம். பல நூற்றாண்டுகளாக முழு இஸ்ரவேல் தேசமே பயங்கரமான யுத்த களமாய் விளங்கியது. யோசுவா தேவ ஜனங்களான இஸ்ரவேலருக்காக யுத்தம் செய்து கானானில் உள்ள 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் முறியடித்து வெற்றி சிறந்தார். இஸ்ரவேல் தேசத்தை போல யுத்த களமான ஒரு தேசத்தை எங்கும் பார்க்க முடியாது. இன்றைக்கும் அந்த தேசத்தில் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கின்றன. இது உலகம் அறிந்த உண்மை, நாமும் அறிந்திருக்கிறோம். உலகத்தின் கடைசி யுத்தமும் இஸ்ரவேலில் உள்ள அர்மகெதோன் என்ற இடத்தில் தான் நடக்கும் என்று வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. 1991ஆம் ஆண்டு ஈராக்குக்கும் அமெரிக்காவுக்கும் யுத்தம் நடந்தது. ஆனால் யுத்த களமாக குவைத் விளங்கினது. குவைத் தேசத்தின் எண்ணெய் கிணறுகள் பற்றி எறிந்தன. ஆயிரக்கணக்கான வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். இன்றைக்கும் ஒவ்வொரு தேசமும் தன் வருமானத்தில் பெரும் பகுதி யுத்த ஆயுதங்களை வாங்குவதற்கு முன்வருகிறது. அணுகுண்டுகளை தயாரிக்கவும் பயன்படுத்திக் கொண்டு வருகிறது. புதிய புதிய ஏவுகணைகளை கண்டுபிடிக்கிறார்கள். இந்த உலகத்தை போல 40,000 உலகங்கள் இருந்தாலும் அவைகளெல்லாம் அழித்து நிர்மூலமாக்குவதற்கான ஆயுதங்களை தயாரித்து வைத்திருக்கிறார்கள். எனக்கு அன்பார்ந்த தேவஜனமே, இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஒரு யுத்த களத்தில் நிற்கிறார்கள். அது ஆவிக்குரிய யுத்த களம். உலகம், மாம்சம், சாசு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கின்றன. துரைத்தனங்களும் அதிகாரங்களும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளும் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கின்றன. மந்திரவாதிகள் சவால் விடுகின்றார்கள். அதே நேரம் உன்னுடைய பட்சத்தில் ஜெய கிறிஸ்து கம்பீரமாய் நிற்கிறார். 1000-10,000 தேவதூதர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள் உங்களுடைய பட்சத்தில் நிற்கிறார்கள். ஒருவருக்கு ஒரு துணை நின்று உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்த கர்த்தருடைய ஊழியக்காரர் நின்று கொண்டிருக்கிறார்கள். தாவீது சொல்கிறார், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சங்கீதம் 144:1 நாம் வாசிக்கிறோம். நீங்கள் எப்படிப்பட்ட போராயுதங்களை வைத்து யுத்தம் செய்ய வேண்டும்? அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 10:4 வாசிக்கும் போது, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவம் பலமுள்ளவளாய் இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும்
சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14 17 வரை நாம் வாசிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய யுத்த களம் எப்படிப்பட்டது? ஆவிக்குரிய யுத்தம். மனுஷனோடு யுத்தம் பண்ணுவதல்ல, மனுஷியோடு யுத்தம் பண்ணுவதல்ல, கணவன் மனைவி யுத்தம் பண்ணுவதல்ல. இந்த உலகத்துல யாரோடும் யுத்தம் பண்ணக்கூடாது. வேதம் நமக்கு தெளிவாக கற்றுத் தருகிறது. அது மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அநேக குடும்பமே யுத்த களமா இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள யுத்தம் அது ஓயவே மாட்டேங்குது. இது நம்முடைய யுத்தம் அல்ல. இது ஒரு ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுக்குரிய அடையாளமும் இல்லை. எனக்கு அன்பார்ந்த தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையை சற்று திருப்பி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை தற்போது சூழ்நிலை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். வரப்போற காலத்துக்குரிய காரியங்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பாருங்கள். தேவனுடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய சத்தியத்தை அறிகிற தேவனுடைய பிள்ளைகள் உலக பிரகாரமான ஒரு யுத்தத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுக்காதபடி, ஆவிக்குரிய யுத்தம் அப்படின்னா சாசோட எதிர்த்து நிற்கிற ஒரு காரியம்தான். அவன் நம்முடைய சரீரத்திலேயோ நம்முடைய குடும்பங்களிலேயோ கிரியை செய்யக்கூடாதபடிக்கு அவனை தடுத்து நிறுத்துவதுதான் நம்முடைய யுத்தமாக இருக்க வேண்டும். அப்படின்னா வேத வசனத்தை கொண்டு அவனை ஜெயிக்க வேண்டும், ஆவியானவரை கொண்டு ஜெயிக்க வேண்டும், தேவ பலத்தை கொண்டு, ஆவியானுடைய பலத்தை கொண்டு ஜெயிக்க வேண்டும். நமக்கு ஆவிக்குரிய யுத்தம் தான். குடும்பத்துல இல்லை, கணவன் மனைவி சண்டை போடுறதுனால இல்லை, அது அவனுடைய யுத்தம். அவன் தந்திரமா வந்து சேருது. இதுக்கு அநேக குடும்பங்கள் இடம் கொடுத்துருது. என்ன செய்ய? வாழ்க்கையில் அப்படி இருக்குது. ஆரம்ப காலங்கள்ல, ஆரம்ப கட்டங்கள்ல, நானும் ஒரு காலத்துல இந்த வேத வசனத்தின் வெளிச்சத்தை காணாத காலத்துல, இந்த சத்தியத்தை அறியாத காலத்துல நானும் யுத்தம் பண்ண காலங்கள் உண்டு. மனுஷியோடு குடும்பத்துல பல பேரோட யுத்தம் பண்ண நாட்கள் உண்டு. அந்த யுத்தம் எல்லாம் எனக்கு தோல்வியாய் முடிந்ததை தவிர அது வெற்றியை கொண்டு வரல. என்றைக்கு ஜெய கிறிஸ்து அவர் என்னோட கூட இருக்கிறார் என்பதை விசுவாசித்து, அந்த விசுவாசோட வேத வசனத்தை உட்கொண்டு வேத வசனத்தின் நடக்க என்னை தாழ்த்து ஒப்புக் கொடுத்தனோ, அன்றைக்கு நான் உலக மனுஷனோட யுத்தம் பண்ணுவதை விட்டுவிட்டேன். மனைவியோட பிள்ளைகளோட யுத்தம் பண்ணுவதை விட்டுவிட்டேன். விசுவாசியோட யுத்தம் பண்ணுவதை விட்டுவிட்டேன். ஊழியத்தின் பாதலை யுத்தம் மாம்சத்துக்குரியது அல்ல என்பதை அறிந்ததுனால அந்த யுத்தத்தை தவிர்த்து ஆவிக்குரிய சிந்தையோடு கூட நான் பிசாசை ஜெயிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது ஒரு முக்கியமான ஒரு காரியமா இருந்தபடினால ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல எனக்கு விரோதமாய் எழும்புற ஒவ்வொரு காரியத்திலும் வேத வசனத்தை கொண்டும் ஜெபத்தினாலும் இன்று வரைக்கும் கர்த்தருடைய ஆவியானுடைய பலத்துல தேவ கிருபையில ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு ஓட்டம். அன்பார்ந்தவர்களே, உலகத்துல இதுவரைக்கும் உள்ள எல்லா யுத்தங்களிலும் பெரிய யுத்த களம், பயங்கரமான யுத்த களமும் ஒன்று உண்டு என்றால் அது கொல்கதா மேட்டில் உள்ள கல்வாரி யுத்தங்கள் தான். அங்கே கிறிஸ்துவும் சாத்தானும் நேருக்கு நேர் யுத்தம் செய்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானின் தலையை நசுக்கினார். சாத்தான் கிறிஸ்துவின் குதிங்காலை நசுக்கினார். இது ஆதியாகமம் 3:15 தீர்க்கதரிசனமா சொல்லப்பட்ட வேதவசனத்தின்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கின அந்த 6 மணி நேரங்களும் ஆகாய மண்டலத்தில் யுத்தம் நடைபெற்றது. முடிவிலே இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொல்லி மரணத்தையும் சாத்தானையும் அவனுடைய சேனைகளையும் ஜெயம் கொண்டார். மரணத்தின் அதிபதியாகிய சாத்தானை தம்முடைய மரணத்தினாலே ஜெயித்தார். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை நம்முடைய கைகளிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஆத்மா ஒரு யுத்த களம். நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சிந்தனை ஒரு யுத்த களம், அதே நேரத்துல குடும்பம் என்னும் யுத்த களம், சபை ஒரு யுத்த களம், வானம் ஒரு யுத்த களம். நன்றாக கவனியுங்கள். ஆத்மா ஒரு யுத்த களம், 2வது சிந்தனை ஒரு யுத்த களம், 3வது குடும்பம் என்னும் யுத்த களம், 4வது சபை ஒரு யுத்த களம், 5வது ஒரு யுத்த களம், அது வானம் ஒரு யுத்த களம். அன்பார்ந்தவர்களே, இந்த காலையிலே நல்ல ஒரு வார்த்தையை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு தருகிறபடினால உங்களுடைய வாழ்க்கையில நீ யாரோடையும் யுத்தம் பண்ணக்கூடாது, யாரோடையும் சண்டை போடக்கூடாது. அது யுத்தம் அல்ல. அது பிசாசுடைய தந்திரத்தினாலே நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு சண்டை சச்சரவை போட்டு மனஸ்தாபத்துக்கு இடம் கொடுத்து வேதனைப்பட்டு துக்கப்பட்டு அதனால பிரிவினைகளின் பிளவுகளையும் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருப்பீர்களானால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலையில் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்க மாம்சத்தின்படி யுத்தம் பண்ணக்கூடாது. ஆவிக்குரிய யுத்தம். உங்களுக்கு விரோதமாக பேசுகிறவர்கள், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள், உங்களுக்கு விரோதமாக கிரியைகளை செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்காக தேவ சமூகத்தில் ஜெபிப்பதும் வசனத்தை கொண்டு நீங்கள் ஜெயிப்பதும் இந்த உலகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அத்தியாயம், ஒரு அதிகாரம், ஒரு ஆளுகை, ஒரு பட்டயம். இது பரிசுத்த வேதாகமத்தை கொண்டுதான். அதனால நீங்கள் ஒவ்வொரு நாளும் கவனமாயிருங்கள். ஆவிக்குரிய யுத்தம் பண்ண படியுங்கள். மாம்சத்தோட அல்ல, ரத்தத்தோட அல்ல, மனுஷனோட அல்ல, பிள்ளைகளோட அல்ல, உலகத்தோட அல்ல, வேலை பார்க்கிற ஸ்தலத்துல அல்ல, வியாபாரத்துல அல்ல, இந்த பிரயாணத்துல அல்ல. இதெல்லாம் யுத்தம் பண்ணக்கூடாது. ஆனா நமக்கு விரோதமாய் பிசாசு வருவான். அப்படிப்பட்ட யுத்தங்களுக்கு நாம் வசனத்தை கொண்டு ஜெயிப்போம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.